பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு கோவை வரப்போறாரு. இந்த நேரத்துல கோவை மற்றும் மதுரையைச் சேர்ந்த தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான பரிசையும் குடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை ஒன்றிய அரசு செய்ய முடியாதுன்னு நிராகரிச்சிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,00,000 மக்கள் தொகை இல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பி இருக்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுல கோவையில 15,00,000 பேரும், மதுரையில 15,00,000 பேரும் தான் இருக்கீங்க. 15,00,000 பேருக்கெல்லாம் எங்களால மெட்ரோ ரயில் திட்டத்த குடுக்க முடியாது. குறைஞ்சது 20,00,000 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு இதைவிட குறைவாக கொச்சியில் 7,00,000 பேர் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் நொய்டால 9,00,000 பேர் இருக்கிறாங்க. குருகிராம்ல 1.2 மில்லியன் அதாவது 12,00,000 பேர் தான் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்தை ரொம்ப சுறுசுறுப்பா அமல்படுத்தி இருக்குது. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்போ தமிழ்நாடுன்னு வரும்போது மட்டும் எதுக்கு புதுசு புதுசா யோசிச்சு யோசிச்சு ரூல்ஸ சொல்றீங்க? அப்படிங்கிற விமர்சனத்த மதுரை எம்பி சு. வெங்கடேசன் எழுப்பியிருக்கிறாரு. ஒன்றிய அரசு கிட்ட இதுக்கு பதில் இருக்குமா? கோயம்புத்தூருக்கு வர மோடி கிட்ட தயவு செஞ்சு கோயம்புத்தூர் மக்கள் இந்த கேள்வியை எழுப்புங்க. எங்களுக்கு ஏன் மெட்ரோ ரயில் மறுக்கப்படுகிறது? அப்படிங்கிற கேள்விக்கு நேர்மையான, உண்மையான பதில மோடி சொல்றாரா? அப்படின்னு பாப்போம்.